முதல்வர் விஜயால கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற மாதிரியான தோற்றம் இருக்கு. இல்ல போய் ரோஹினி தேட்டருக்கு போனீங்கன்னா தெரியும், போராட்டமா இருக்கா கொண்டாட்டமா இருக்காண்டு எல்லாங்க ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துக்கிட்டு விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. இது போராட்டமா இருக்கா? அந்த 4 திமுக சொம்புங்க அங்கே அந்த பால நிலத்தில் உட்காந்து கத்திட்டு இருக்கு. அதனால இது தமிழ்நாடு கொந்தளிப்பா இருக்குன்னு அர்த்தமா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, நேஷனல் லெவலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சி இங்கே ஏற்பட வாய்ப்பில்லை. ஏன்னா 5 வருஷமாக நீட்டை பற்றி பேசி மழுங்கடிச்சிட்டிங்க நீங்கள் அந்த இஷ்யூவை. இன்றைக்கி தான் அவங்களுக்கு நீட்டு, பர்டிகுலர்லி கொஸ்டின் பேப்பர் லீக்கில் தான் அவங்களுக்கு கோவம் அந்த இளைஞர்களுக்கு. அதை ஒட்டி மற்ற விஷயங்களே அவர்கள் பேசுகிறார்கள். இங்கே நீட்டுன்ற விஷயத்த பேசி சலிப்படைய வச்சிட்டிங்க நீங்கள். ஐயோ அனிதா அப்படின்ட்டு நீங்கள் வச்ச ஒப்பாரியெல்லாம் பார்த்துட்டோம். நாங்கள் 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா? நீட்டை ஒழிப்போம் கடைசி வரைக்கும் ஒழிக்கல. அதுக்கு எடப்பாடி பழனிசாமியாவது 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கீடு கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்களை கொஞ்சம் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பி வச்சார். இவங்க ஓடிக்கிறேன் கையெழுத்து போடுறேன்னு ஒண்ணுமே பண்ணல. நம்மளே நடுவுல பேசணுமேங்க சார். நீட் சப்ஜெக்டுக்கான புக்ஸை கொடுங்க, மாணவர்கள் யாரெல்லாம் ஆர்வமா இருக்காங்க சொல்லுங்க, அவங்களுக்கு நாங்க சொல்லி தரோம்னு. இப்போ டாக்டரா இருந்தவங்க எல்லாம் வந்தாங்க, அதுக்கான முன் முயற்சிகளே கவர்மெண்ட் எடுக்கல. கோச்சிங் சென்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, சிலபஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கன்னு சொன்னோம். என்னன்னா இந்தியாவில் எல்லா மாநிலமும் நீட் எழுதுது. நீங்கள் மட்டும் நீட்டை ரத்து பண்ணீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் விடுமா? இன்னொன்று, உச்சநீதிமன்றத்தோட அப்ரூவலோட தானே நீட் எக்ஸாம் இந்தியா முழுக்க செயல்படுத்தப்பட்டது. இப்போ உங்களை மட்டும் எப்படி விடுவாங்க? அண்ட் இப்போது நீங்கள் நீட்டை ரத்து பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆல் இண்டியா மெடிக்கல் சீட்டு தொகுப்பில் எப்படி நீங்கள் உங்கள் ஃபிட் பண்ணுவீங்க? நீங்கள் இந்தியாவில் ஒரு மாநிலம் தானே, அப்புறம் எப்படி பண்ண முடியும்? இயல்பா ஒரு போராட்டம் வருது, அதை டைவர்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்கு தேவையே இல்லாமல் ஆல்ரெடி ஜனநாயகன் படமே வந்து இயல்பா அமைஞ்சிருச்சு. ஸோ அது வேற தாங்க முடியல இவங்களால. இன்னொன்று சார், போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருந்தாங்க. பாடகர் அறிவு அவர்களும் போய் போராட்டம் பண்ணாரு. போராட்டம் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுறணும். ஆனால் மறுபடியும் அவரை கூட்டு போய் தலைமை செயலர் ஆதவர்ஜன் அவர்கள் பார்க்குறாங்க. முதலமைச்சரை மீட் பண்ணாங்களா எனக்கு தெரியல, கூட்டு போறாங்களே சார். சரி, அறிவு என்ன போராட்டம் பண்ணாரு? நீட் தேர்வு ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எப்படி போராட்டம் பண்ணாரு? தலைமை செயலர் முன்னாடி உட்காந்து. இது சரியா? தப்பு சார். அறிவு 5 ஆண்டுகளாக அறிவு எங்கே போனது? சரி, செக்ரட்டரியேட் வாசலில் போய் நின்று நீட்டை ரத்து பண்ணுன்னா சிஎம் கையெழுத்து போட்டு நீட்டை ரத்து பண்ண முடியுமா? உதயநிதி தான் அறிவு இல்லாமல் பேசுகிறார்.